செய்திருக்கிறார். நமக்கு கிருபைகளை தந்திருக்கிறார். நாம் நிர்மலமாக இருப்பதற்கு நம்முடைய கிருபையும் அவருடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை. உலகத்திலே பலவிதமான சம்பவங்கள் நடந்தாலும் ஆண்டவர் நம்மை பாதுகாக்கிறார். அவருடைய இரக்கங்களுக்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நாம் யாவரும் கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். அதற்கு இந்த ஆராதனை கர்த்தர் நமக்கு ஆசீர்வதிக்கும்படியாக யாவரும் இருக்கிற இடங்களிலே கண்களை மூடி நம்மை படைத்த நம்மை சுசித்த கர்த்தரை நாம் நோக்கி பார்ப்போம். அவரை நோக்கி பார்த்த முகங்கள் பிரகாசம் அடைந்தன, அவருடைய முகங்கள் வெட்கப்படவில்லை என்று அல்லது ஆண்டுடைய வார்த்தை சொல்லியிருக்கிறது. நல்லவர் அல்லது ஞாயிற்றுக்கிழமை நாம் ஒன்றாக கூடி ஆராதிக்க முடியாத இந்த சூழ்நிலைகளிலும் கர்த்தர் எல்லாவற்றையும் மாற்றி கர்த்தர் அல்லது நமக்கு ஜெயத்தை ஆசீர்வாதத்தை தர போதுமான தேவனாக இருக்கிறார். அல்லது ஒன்று கூடி சேர்ந்து ஆராதிக்கக்கூடிய காலங்களை ஆண்டவர் நமக்கு கட்டளையிட போகிறார். ஆண்டுடைய நாமம் மகிமைப்படுவதாக. அல்லேலூயா. நாம் ஜெபிப்போம். அல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஆரம்ப ஜெபம். அல்லேலூயா. ஜெபிக்கும்படியாக கேட்கிறேன். அல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். சர்வவல்லமையுள்ள அன்பின் பிதாவே, இந்த மனமகிழ்ச்சியின் ஓய்வு நாளிலும் உம்மை ஆராதிக்க ஒன்றாக கூடி வர கர்த்தர் செய்த கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலும் கர்த்தாவே, சூழ்நிலைகள் வித்தியாசமாய் இருந்தாலும் நாங்கள் இருக்கிற இடங்களில் உம்மை பாடி துதிக்க ஆண்டவரே நீர் எங்களுக்கு தந்த எல்லா வாக்கியத்திற்காக ஸ்தோத்திரம். இந்த நாளிலும் எங்களை நீர் ஆசீர்வதிப்பீராக, நன்மைகளாக நிரப்புவீராக. உள்ளத்தின் ஆழத்திற்கு பாடி துதித்து உங்க நாமத்தை மகிமைப்படுத்தி உங்க பிரசன்னத்தை நாங்கள் உணர்ந்து உமக்குள் களி கூறும்படியான தெய்வீக கிருபையை நீர் எங்களுக்கு தருவீராக ராஜா. இந்த நாளிலும் உங்க அபிஷேகத்தினால் எங்கள் ஒவ்வொருவரையும் நிரப்பும்படியாக ஜெபிக்கிறோம். ஆமாண்டவே, தேவாதி தேவன், ராஜாதி ராஜா, நாங்கள் இருக்கிற இடங்களில் எங்கள் நடுவில் நீர் பிரசன்னமாய் இருப்பதற்காக நன்றி. உம்முடைய வல்லமையினால் எங்களை ஆட்கொள்வதற்காக நன்றி. உம்முடைய மகிமையினால் எங்களை நிரப்புவதற்காக நன்றி ராஜா. பாடும் பொழுது எங்களுடைய உள்ள மகிழ ஆண்டவரே, எங்களுடைய உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உம்மை துதிக்க நீர் எங்களுக்கு கிருபை தாரும். இந்த நாள் ஆண்டவரை கேட்கிறதான வார்த்தை எங்களுடைய வாழ்க்கையில் அது பிரயோஜனமாய் காணப்பட, எங்களுடைய ஆவியில் ஒரு எழுப்புதல் அடைய ஆண்டவரே, நாங்கள் ஒவ்வொரு நாளும் இன்னும் ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளருவதற்கு ஏதுவான வார்த்தைகளாய் காணப்பட கர்த்தர் கிருபை செய்வீராக. ஆறுதலின் வார்த்தைகள், சமாதானத்தின் வார்த்தைகள் ஆண்டவரே, நீர் இந்த நாளிலும் எங்களோடு இடைப்படுவீராக. உடைய நாமம் மாத்திரம் மகிமைப்படட்டும். துதியும் கனமும் மகிமையும் இயேசுப்பா உமக்கு செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். நாம் யாவரும் சேர்ந்து சில பாடல்களை பாடி நம் கர்த்தரை தேவாதி தேவனை நாம் மகிமைப்படுத்துவோம். என்ற உள்ளம் புது கவியாலே போக இயேசுவை பாடுகிறேன். அவர் நாமம் ஊற்றுண்ட பரிமள தைலம். அவரையே நேசிக்கிறேன். எந்த சூழ்நிலையிலும் அவரை நாம் நேசிப்போம். அவரை நாம் பாடி அல்லேலூயா கர்த்தரை துதிப்போம். சங்கீதக்காரன் சொல்லுகிறார், கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்திரிப்பேன், அவர் துதி எப்பொழுதும் என் வாயில் இருக்கும் என்று சொல்லி பாடலை பாடி அல்லேலூயா நாம் யாவரும் கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். ஆமென். ஜீசஸ். Hallelujah,
முழுவதும் காத்தாரே சேதமும் அணுகாமல் சென்ற காலம் முழுவதும் காத்தாரே சேதமும் அணுகாமல் சொந்தமான ஆசை பொழிவெடுக்கின்றும் சுடவர் அளித்தாரே சொந்தமான ஆசை பொழிவெடுக்கின்றும் சுடவர் அளித்தாரே அல்லேலூயா துதி அல்லேலூயா என்று அந்தரமே சுவை பாடிடுவே அல்லேலூயா துதி அல்லேலூயா என்று அந்தரமே சுவை பாடிடுவே இத்தனை இருமைகள் நின்றதும் அருளிய கர்த்தரை கொண்டாடுவே இத்தனை இருமைகள் நின்றதும் அருளிய கர்த்தரை கொண்டாடுவே சில வேளை இமை பொழுதே தாம் முகத்தை சிறுசிக மாறினாரே சில வேளை இமை பொழுதே தாம் முகத்தை சிறுசிக மாறினாரே கோபம் நீக்கி திரும்பவும் திருமையில் பொழிந்தாரே கோபம் நீக்கி திரும்பவும் இருமையும் பொழிந்தாரே அல்லேலூயா துதி அல்லேலூயா என்று அந்தரமே சுவை பாடிடுவே அல்லேலூயா துதி அல்லேலூயா என்று அந்தரமே சுவை பாடிடுவே இத்தனை இருமைகள் நின்றதும் அருளிய கர்த்தரை கொண்டாடுவே இத்தனை இருமைகள் நின்றதும் அருளிய கர்த்தரை கொண்டாடுவே பஞ்சகாலம் பெருகிடவே தானும் தாசன்றவனானாரே பஞ்சகாலம் பெருகிடவே தானும் தாசன்றவனானாரே அங்குமிங்கும் நோய்கள் பரவி வந்தாலும் அடைக்கலம் அளித்தாரே அங்குமிங்கும் நோய்கள் பரவி வந்தாலும் அடைக்கலம் அளித்தாரே அல்லேலூயா துதி அல்லேலூயா என்று அந்தரமே சுவை பாடிடுவே அல்லேலூயா துதி அல்லேலூயா என்று அந்தரமே சுவை பாடிடுவே இத்தனை இருமைகள் நின்றதும் அருளிய கர்த்தரை கொண்டாடுவே இத்தனை இருமைகள் நின்றதும் அருளிய கர்த்தரை கொண்டாடுவே கடிகோடு நிறைந்தமை சேர்த்தீர என் கர்த்தரை வருமாறே கடிகோடு நிறைந்தமை சேர்த்தீர என் கர்த்தரை வருமாறே அவளோடு நாமும் வானத்தை நோக்கி அனுதினம் காத்திருப்போம் அவளோடு நாமும் வானத்தை நோக்கி அனுதினம் காத்திருப்போம் அல்லேலூயா துதி அல்லேலூயா என்று அந்தரமே சுவை பாடிடுவே அல்லேலூயா துதி அல்லேலூயா என்று அந்தரமே சுவை பாடிடுவே இத்தனை இருமைகள் நின்றதும் அருளிய கர்த்தரை கொண்டாடுவே இத்தனை இருமைகள் நின்றதும் அருளிய கர்த்தரை கொண்டாடுவே என்ற உள்ளம் பொது கவியாலே பொங்க இயேசுவை பாடிடுவே என்ற உள்ளம் பொது கவியாலே பொங்க இயேசுவை பாடிடுவே அவர் நாமம் ஊற்றுவர் பரிமள அவரை நேசிக்கிறே அவர் நாமம் ஊற்றுவர் பரிமள அவரை நேசிக்கிறே
Hallelujah, Holy Hallelujah, இயேசு அந்தமே சுவை பாடிடுவேன். Hallelujah, Holy Hallelujah, இயேசு அந்தமே சுவை பாடிடுவேன். எல்லா கிருபைகளுக்காக ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் வருகிறேன், நன்றி வருகிறேன். நாம் ஏறெடுப்போம். அல்லேலூயா. சென்ற காலம் முழுவதும் நம்மை பாதுகாத்தாரே, பராமரித்தாரே, போஷித்தாரே. அல்லேலூயா. அங்கும் இங்கும் நோய்கள் பரவி வந்தாலும் அல்லேலூயா ஆண்டவர் நமக்கு அடைக்கலமாய், புகலிடமாய், நட்சமாய் இருந்தாரே. ஆண்டவருக்கு உண்மையுடைய இதயத்தோடு உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். எல்லாரும் வாயிலை திறந்து அல்லேலூயா கர்த்தாவே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். நீர் பெரியவர் ஆண்டவரே, நீர் உன்னதமானவர் அப்பா, நீர் உயர்ந்தவர், நீர் ராஜாதி ராஜா, நீ கர்த்தாதி கர்த்தர். அல்லேலூயா. இயேசு பெரியவர், இயேசு பெரியவர். அல்லேலூயா. ஒருபோதும் கைவிட மாட்டார். ஆண்டவருடைய வாக்குத்தத்தம் நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று ஆண்டவர் வாக்கு பண்ணி இருக்கிறார். அவர் நம்மோடு கூட இருக்கிறவர். அவருடைய நாம இம்மானுவேல் என்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. Hallelujah. God with us. அவர் எல்லா சூழ்நிலையிலும் ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறவர். அவர் நம்மை கைவிட மாட்டார், அவர் நம்மை மறக்க மாட்டார். Hallelujah. Hallelujah. இப்படிப்பட்ட இந்த நெருக்கடியான சூழ்நிலையிலும் ஆண்டவர்களோடு கூட இருக்கிறவர். உங்கள் குறைவுகளை நிறைவாக்குகிறவர், உங்களை நன்மையினால் திருப்தியாக்குகிற தேவன். Hallelujah. இயேசு பெரியவர், நம் இயேசு பெரியவர். Hallelujah. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். அவர் ஒருபோதும் கைவிட மாட்டார். Hallelujah.
ஹalleluya. ஆமென். அவர் நம்மை கைவிடுகிற தேவன் இல்லை. அவர் பொய்யுரையாத தேவன், உண்மையுள்ள தேவன், சத்தியபர. ஹalleluya. உம்மை நான் ஆராதிப்பேன் இயேசுவே, நான் உம்மை ஆராதிப்பேன். என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை இயேசுவே நான் உம்மை ஆராதிப்பேன். ஹalleluya. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். Amen.
பரிசுத்த நாமத்தை நீ ஸ்தோத்திரி. ஹalleluya. அவர் செய்த உபகாரங்களை மறவாதே. ஆண்டவர் செய்த நன்மைகளை நினைப்போ, உபகாரங்களை நினைப்போ. ஆண்டவர் ஆண்டவரே நமக்காக யாவை செய்து முடித்தவர். கல்வாரி சிலுவையிலே நமக்காக ஜீவனை தந்தவர், இரத்தம் சிந்தினவர், மரணத்தை ஜெயித்தவர், உயிரோடு எழுந்தவர். ஹalleluya, ஹalleluya. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. ஹalleluya. சிங்காசனத்தில் வீற்றிருக்கும் பரிசுத்தரே, நாங்கள் உம்மை ஆராதிக்கிறோம். ஹalleluya. சிங்காசனத்தில் வீற்றிருக்கும் பரிசுத்தரே, ஹalleluya. ராஜாதி ராஜாவாய் இருக்கிறவரே, ஹalleluya. நீர் வரப்போகிறவர். ஹalleluya. நன்றி ஆண்டவரே, நன்றி கர்த்தாவே. உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம். பரிசுத்தரே உமக்கு ஆராதனை, நித்தியமானவரே உமக்கு ஆராதனை. ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. ஆமென். நன்றி கர்த்தாவே, உமக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஹalleluya. ஷபலதரமலமா ரிகதரமலமா. ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. ஆமென். ஆண்டவரே நாங்கள் ஆராதிப்போம். ஹalleluya. ஜீவனை தந்தவரே, மரித்தேன் இதோ சதா காலங்களில் உயிரோடு இருக்கிறேன் சொன்னவரே, மரணத்தை ஜெயித்தவரே, சாத்தானின் தலையை நசுக்கினவரே, ஹalleluya. உமக்கு நன்றி, 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 நன்றி. ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. நன்றி ஆண்டவரே. சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறவரே, பரிசுத்தரே, எங்கள் இயேசுவே, எங்கள் இரட்சகரே, ஹalleluya, ஹalleluya. உம்மை நாங்கள் துதிக்கிறோம் அப்பா, உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம். மற்ற வானமக்கு சிங்காசனம், பூமி மது பாதப்படி ஆண்டவரே, பெரிய தேவன். ஹalleluya. மனுஷரை பார்க்கிலும் பெரியவர், பிரபுக்களை பார்க்கிலும் பெரியவர், ஹalleluya. செல்வங்களை பார்க்கிலும் பெரியவர், உலகத்தில் இருப்பவனிலோ உங்களுக்குள் இருக்கிற இயேசு பெரியவர் என்று சொன்னீங்களேப்பா. நீர் எங்களுக்குள் இருக்கிறவர், எங்கள் நடுவில் வாசம் பண்ணுகிறவர். ஆமென். ஆண்டவரே உம்முடைய நாமத்தினாலே எங்கே 2 பேர் கூடினாலும் அவர்கள் நடுவில் இருக்கிறேன், வாசம் பண்ணுகிறேன் என்று சொன்னவரே, ஹalleluya. நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துகிற எந்த ஸ்தானத்திலும் நான் வந்து உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று சொன்னவரே, நாங்கள் உம்மை உயர்த்துகிறோம் ஆண்டவரே. ஹalleluya. நீரே துதிக்கு பாத்திரர். ஆமென். ஹalleluya, ஹalleluya. நன்றி, 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 நன்றி. ஆமென்.
ஆண்டவரே இந்த வேலையை உண்மை அறிய உண்மை துதிக்க உண்மை ஆராதிக்க தேவரீர் எங்களுக்கு கொடுத்த
ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த சூழ்நிலைகளை நன்கு அறிந்திருக்கிற தேவன், ஆண்டவரே இந்தியா தேசத்தில் நீர் பாராட்டின தயவுக்காக ஒரு விஷயம் நன்றி செலுத்துகிறோம். எங்களுடைய தலைவர்களுக்காக நன்றி. ஆண்டவரே, இந்த வேளையிலும் தலைவர்கள் இதுவரைக்கும் செய்த ஒவ்வொரு காரியங்களுக்காகவும் அவர்களுக்கு பின்பதாக இருக்கும் ஒரு ஆளுகை நடத்தினதுக்காக உமக்கு நன்றி. ஆண்டவரே, இந்த இந்தியா தேசத்தின் மீது நீர் பாராட்டி நமது தயவுக்காக ஒரு விஷயம் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, உமது அன்பு அப்பா, என்னுடைய தயவு அப்பா, தொடர்ந்து தலைவர்கள் ஆண்டவரே தேவரின் நல்ல விதத்தில் இந்த காரியங்களை கையாளத்தக்கதாக ஞானத்தை கொடுப்பீராக. ஆண்டவரே, எந்த ஒரு ஆண்டவரே காரியங்களும் கையாளாதபடி உம்முடைய தெய்வீக ஞானம், தெய்வீக வழிநடத்துதல் ஒவ்வொரு தலைவர்கள் மீதும் இருக்கும்படியாக ஜெபிக்கிறோம். காவல்துறையினருக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த வேளையிலும் அவர்கள் செய்கிற ஒவ்வொரு பிரயாசத்தையும் பார்க்குறீங்கப்பா. உங்களுடைய பாதுகாப்பு கூடவே இருக்கட்டும். அவருடைய குடும்பங்களோடு உமது கரம் கூட இருக்கும்படியாக ஜெபிக்கிறோம். வைத்தியத்துறையில் இருக்கிறவர்களுக்காக மன்றாடுகிறோம். இந்த வேளையிலும் அவர்கள் படுகிற ஒவ்வொரு பிரயாசத்தையும் அறிந்திருக்கிற தேவன் கர்த்தாவே, இந்த வேளையிலும் நாங்கள் ஒருமனப்பட்டு மன்றாடுகிறோம். கர்த்தாவே, உடைய தெய்வீக பாதுகாப்பு, உடைய தெய்வீக ஆளுகை அவர்களோடு இருக்கும்படியாக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த வேளையில் தேவரீர் சுகாதார பணியில் இருக்கிற ஒவ்வொருவருக்கும் உடைய விசேஷித்த பாதுகாப்பை கொடுக்கும்படியாக மன்றாடுகிறோம். ஆண்டவரே, தயவாக உங்கள் கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். உமது இரக்கத்துக்காய் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, பூமிக்கு வானம் எவ்வளவு உயரமாய் இருக்கிறதோ உமக்கு பயப்படுகிறவர்கள் மீது உமது கிருபை அவ்வளவு பெரிதாய் இருக்கிறதப்பா. தகப்பன் தன் பிள்ளைக்கு இறங்கிறது போல் இறங்குற தெய்வம் அப்பா. ஆண்டவரை, ஒரு விஷயம் இந்த தேசத்தின் மீது, இந்த உலகத்தின் மீது உமது கரத்தை நீங்க நீட்டி உமது இரக்கத்தை காட்டும்படியாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, ஏதாவது வந்ததுன்னு நாங்கள் ஆராயாதபடி உம்முடைய தயவுக்காக கெஞ்சுகிறோம். நீர் தாமே ஆளுகை செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். இந்த சூழ்நிலையை தயவாக நீங்க மாற்ற வேண்டும் என்று சொல்லி கெஞ்சுகிறோம். ஆண்டவரே, தயவாக நீங்க இறக்க வேண்டும் என்று சொல்லி கெஞ்சுகிறோம். அப்பா, ஒரு தயவை நீர் காட்டும்படியாக ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு ஜனங்களும் உம்மை நோக்கி பார்த்து பிழைக்கத்தக்கதாக அவங்களுக்கு நீங்க உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். அவருடைய மனக்கண்களை திறக்கும்படியாக ஜெபிக்கிறோம். உம்மை நோக்கி பார்க்கத்தக்கதான உணர்வை ஒவ்வொருவருக்கும் தரும்படியாக கெஞ்சுகிறோம். ஆண்டவரே, இறங்குங்கப்பா. இந்த சூழ்நிலை போதும். ஆண்டவரே, இந்த வலி வேதனை போதும். ஆண்டவரே, தயவாக நீங்க இறங்கும்படியாக ஜெபிக்கிறோம். தொடர்ந்து உமது தெய்வீக ஆளுகை எங்கள் தேசத்தின் மீது, இந்த உலகத்தின் மீது இருக்க வேண்டும் அப்பா. இந்த சூழ்நிலையை மாற்றி தரும்படியாக என்னுடைய கருத்துக்கள் ஒப்பு கொடுக்கிறோம். நீங்க செய்ய போற காரியத்துக்காக நன்றி. நீர் ஒரு நல்ல ஒரு பதிலை எங்களுக்கு தரப்போறீங்க, உமக்கு நன்றி. உமது கருத்துக்கள் ஒப்பு கொடுத்து எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். இந்த ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையை வீடுகளிலே இருந்து குடும்பமாக இருந்து நீங்கள் பார்ப்பீர்கள் என்று நான் கர்த்தருக்குள் விசுவாசிக்கிறேன். ஆராதனையிலே சேர்ந்து நாம் நீங்கள் கர்த்தரை ஆராதிக்கும் போது, கர்த்தருடைய வார்த்தையை கேட்கும் போது உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். அதனுடைய எல்லா சபை மக்களையும் வந்துவிட அதனுடைய இந்த யூடியூப் வழியாக சந்திப்பதிலே அதனுடைய நான் கர்த்தருக்குள் சந்தோஷம் அடைகிறேன். அதனுடைய அவர்களை நேரடியாக பார்க்க முடியாவிட்டாலும் அதனுடைய அவர்களுக்காக நாங்கள் தினமும் ஜெபிக்கிறோம். என் நன்மைக்காக, உடைய ஆசீர்வாதத்துக்காக. அதில் நீங்கள் எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறவர். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்கிறவர். உங்களுக்காக ஆண்டவர் நன்மைகளை தருகிற தேவனாக இருக்கிறார். இந்த நாளிலும் ஆண்டவருடைய வார்த்தையை நாம் சுருக்கமாக தியானிக்க போகிறோம். கர்த்தர் நல்லவர். ஆண்டவர் அவருடைய வார்த்தையை மகிமைப்படுத்தி இருக்கிறார். அவருடைய கர்த்தருடைய வார்த்தை நமக்கு அது உற்சாகத்தை கொடுக்கிறது, ஆவியை உயிர்ப்பிக்கிறது. அதில் எல்லா விதத்திலும் கர்த்தருடைய வார்த்தை நமக்கு போதுமானதாக இருக்கிறது. அல்லேலூயா, கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நாளிலும் ஆண்டவருடைய வார்த்தையின் தலைப்பு கர்த்தர் நமக்கு கேடகமாய் இருக்கிறார். Lord is our shield என்று நாம் அல்லது அந்த தலைப்பின் அடிப்படையிலே வேத வசனத்தை நாம் தியானிக்க போகிறோம். கர்த்தர் நமக்கு கேடகமாய் இருக்கிறார். Lord is our shield. ஆதியாகமத்தின் புத்தகத்திலே 15ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலே நாம் வாசிக்கும் பொழுது, ஆதியாகமத்தின் புத்தகம் வேதத்தை நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். 15ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலே, இந்த காரியங்கள் நடந்த பின்பு கர்த்தருடைய வார்த்தை ஆபிரகாமுக்கு தரிசனத்தில் உண்டாகி, அவர், ஆபிரகாமே, நீ பயப்படாதே, நான் உனக்கு கேடகமும் உனக்கு மகா பெரிய பலனுமாய் இருக்கிறேன் என்றார். இந்த காரியங்கள் நடந்த பின்பு என்று அங்கே ஆரம்பிக்கிறதை பார்க்கிறோம். இந்த காரியங்கள் என்று சொல்லும்போது அதற்கு முந்தின அதிகாரத்திலே 14ஆம் அதிகாரத்திலே
அந்த நாட்களிலே ஒரு யுத்தம் நடக்கிறதை குறித்து நாம் பார்க்கிறோம். ஆபிரகாமை தேவன் அந்த ஊர் என்றுதான கல்தேயருடைய தேசத்திலிருந்து அவனை அழைத்துக் கொண்டு வருகிறார். ஆண்டவர் சொல்றாரு, நான் காண்பிக்கும் தேசத்துக்கு போ, ஜனத்தையும் இனத்தையும் வீட்டையும் விட்டு நான் காண்பிக்கும் தேசத்துக்கு போ என்று சொன்ன போது ஆபிரகாம் கர்த்தருடைய சொல்லுக்கு அப்படியே கீழ்ப்படிந்து அவன் தன்னுடைய தேசத்தை விட்டு அவன் புறப்பட்டு வருகிறான். அப்படி புறப்பட்டு வரும்போது அவனோடு சேர்ந்து அவனுடைய சகோதரனுடைய குமாரனாகிய லோத்துவும் அவனோடு சேர்ந்து வருகிறதை குறித்து நாம் பார்க்கிறோம். அந்த 12ஆம் அதிகாரம் 13ஆம் அதிகாரங்களிலே அந்த சம்பவங்களை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. ஆபிரகாம் கானானிலே குடியிருக்கிறார். அதே நேரத்திலே லோத்து ஒரு செழிப்பான இடத்தை தெரிந்து கொண்டு யோர்தானுக்கு அருகான சமவெளியாகிய சோதோம் என்கிறதான சோதோம் கொமோரா என்கிறதான இடத்திலே அவன் அங்கே வசித்து வருகிறான். அந்த நாட்களிலே ஒரு யுத்தம் உண்டான போது அங்கே ராஜாக்களுக்கும் அந்த ராஜாக்களுடைய பெயரெல்லாம் அந்த 14ஆம் அதிகாரத்திலே முதல் வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படிப்பட்ட நேரத்திலே சோதோமிலே குடியிருந்ததான இந்த லோத்துவையும் அவனுடைய குடும்பத்தையும் அவனுடைய எல்லா உடைமைகளையும் அந்த எதிரி ராஜாக்கள் கொள்ளையடித்து போய்விட்டார்கள், அவைகளை சிறைபிடித்துக் கொண்டு போய்விட்டார்கள் என்று அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. இதை ஆனாலே இருந்த ஆபிரகாம் கேள்விப்பட்டு அவன் என்ன செய்கிறான் என்றால் தன்னுடைய சகோதரனுடைய மகனாகிய லோத்துவையும் அவனுடைய குடும்பத்தையும் எப்படியாவது அந்த சத்துருவின் கையிலிருந்து அவர்களை விடுவிக்க வேண்டும் என்று சொல்லி அவன் என்ன செய்கிறான், அவன் தன்னுடைய வீட்டிலே நன்றாக தேர்ச்சி பெற்ற ஒரு சில கூட்டத்தோடு சேர்ந்து கொண்டு அவன் அந்த எதிரிகளை அவன் மடங்கடித்து அவன் லோத்துவையும் அவனுடைய குடும்பத்தையும் மீட்டுக் கொண்டு வருகிறதை குறித்து நாம் இந்த வேத பகுதியிலே நாம் பார்க்க முடியும். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 14ஆம் அதிகாரத்திலே அந்த காரியங்கள் எல்லாம் சம்பவங்கள் எல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறது. தப்பியோடின ஒருவர் 13ஆம் வசனத்திலே 12ஆம் வசனம், ஆபிரகாமின் சகோதரனாகிய குமாரனாகிய லோத்து சோதோமிலே குடியிருந்தபடியினால் அவனையும் அவன் பொருட்களையும் கொண்டு போய்விட்டார்கள். தப்பி ஓடின ஒருவர் எபிரேயனாகிய ஆபிரகாமிடத்தில் வந்து அதை அறிவித்தார். ஆபிரகாம் தன்னோட உடன்படிக்கை செய்திருந்த மனிதராகிய எஸ்கோலுக்கும் ஆனேருக்கும் சகோதரனாகிய மம்ரே என்னும் எமோரியுடைய சமபூமியிலே அப்பொழுது குடியிருந்தார். தன் சகோதரன் சிறையாக கொண்டு போகப்பட்டதை ஆபிரகாம் கேள்விப்பட்ட போது அவன் தன் வீட்டிலே பிறந்த கை படிந்தவர்களாகிய 318 ஆட்களுக்கும் ஆயுதம் கற்பித்து தான் என் ஊர் மட்டும் அவனை தொடர்ந்து ராக்காலத்திலே அவனும் அவன் வேலைக்காரர்களும் பிரிந்து பவுஞ்சுகளாய் அவர்கள் மேல் விழுந்து அவர்களை முறியடித்து தமஸ்கு இடதுபுறமான ஓபா மட்டும் துரத்தி சகல பொருட்களையும் திருப்பி கொண்டு வந்தான். தன் சகோதரனாகிய லோத்தையும் அவருடைய பொருட்களையும் ஸ்திரீகளையும் ஜனங்களையும் திருப்பி கொண்டு வந்தான் என்று ஆதியாகமம் 14ஆம் அதிகாரத்திலே நாம் பார்க்கிறோம். இப்படியாக இந்த சம்பவங்கள் நடந்த பின்பு என்று சொல்லிதான் 15ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலே ஆரம்பிக்கிறது. இந்த காரியங்கள் நடந்த பின்பு என்று பார்க்கிறோம். கர்த்தருடைய வார்த்தை ஆபிரகாமுக்கு தரிசனத்திலே உண்டாகி அவர், ஆபிரகாமே நீ பயப்படாதே, fear not, நான் உனக்கு துணை கேடகமாய் இருக்கிறேன், உனக்கு மகா பெரிய பலனாய் இருக்கிறேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அவன் எல்லா அந்த எதிரிகளை முறியடித்து எல்லாவற்றையும் தன் சகோதரி குமாரனுடைய அந்த குடும்பம் பொருட்கள் உடைமைகள் எல்லாவற்றையும் திருப்பி கொண்டு வந்து விட்டார். ஆனாலும் அவனுடைய உள்ளத்திலே ஏதோ ஒரு பயம் அங்கே இருக்கிறதை பார்க்கிறோம். நம்முடைய பயம் நமக்கு தான் தெரியும், வெளியில வேற யாருக்கும் தெரியாம நம்முடைய காரியங்கள் நம்முடைய ஃபீலிங்ஸ் நமக்கு நன்றாக தெரியும். அதனாலே அவனுடைய இருக்கிற பயத்தை ஆண்டவர் அங்கே பார்க்கிறார். ஒருவேளை இந்த சத்துருக்கள் மறுபடியும் இடத்திலே போருக்கு வருவார்களோ என்று அவன் நினைத்திருக்கலாம். அடுத்த 15ஆம் அதிகாரத்திலே பார்க்கிறோம், எனக்கு என்ன கிடைக்கும், என்னுடைய எதிர்காலம் எப்படி இருக்கும், எனக்கு சந்ததி இல்லையே என்று அந்த 15ஆம் அதிகாரத்திலே தொடர்ந்து வசனங்களிலே பார்க்கும்போது நாம் அதை காண முடியும். அப்படியாக அவன் பயத்தோடு காணப்படுகிறான். ஆண்டவர் சொல்றார், பயப்படாதே. வேதத்திலே அநேக இடங்களில் ஆண்டவர் பார்த்து பயப்படாதே என்று ஜனங்களை பார்த்து சொல்லுகிறதை பார்க்கிறோம். fear not, நமக்கு அநேக நேரங்களிலே பயம் வந்து விடுகிறது. ஆனால் ஆண்டவர் நமக்கு நம்முடைய பயங்களை அவர் மாற்றுகிற தேவன். பயப்படாதே என்று சொல்லி ஆண்டவர் சொல்றாரு, நான் உனக்கு கேடகமும் உனக்கு மகா பெரிய பலனுமாய் இருக்கிறேன் என்றார். நான் உனக்கு கேடகமாய் இருக்கிறேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அல்லேலூயா. இந்த வாக்குத்தத்தத்தை ஆண்டவர் கொடுக்கிறார். நீ பயப்படாதே, நான் உனக்கு கேடகமாய் இருக்கிறேன். I am your shield.
நான் உனக்கு கேடகம், நான் உனக்கு மகா பெரிய பலனா இருக்கிறேன் என்று ஆண்டவர் சொன்னார். கேடகம் என்பது யுத்தத்திற்கு போர் வீரர்கள், ராணுவ வீரர்கள் சொல்லும் போது செல்லுகிற வேளையிலே அவர்கள் பயன்படுத்துகிறதான ஒரு உபகரணம். பொதுவாக ராஜாக்கள் எதிரி நாட்டோடு சண்டைக்கு தன்னுடைய போர் வீரர்களை அனுப்பும் போது பெருமையாக அனுப்ப மாட்டார்கள். அவருடைய கையிலே ஆயுதங்கள் இருக்கும். தங்களை காத்துக் கொள்வதற்காகவும் தற்காப்புக்காகவும் ஆயுதங்கள் இருக்கும். எதிரிகளை தாக்கக்கூடிய ஆயுதங்களும் அது காணப்படும். இந்த கேடகம் அல்லது ஷீல்ட் என்று சொன்னால் அது எதிரிகளுடைய வாள், அம்பு, ஈட்டி சரீரத்தை துடைக்காதபடி அதை தடுத்து நிறுத்தக்கூடியதாக அது காணப்படுகிறதாக இருக்கிறது. கேடகம் என்று சொல்லும் போது எதிரிகள் வந்து சத்துருக்கள் வந்து நம்மை தாக்காதபடி நம்முடைய கையிலே காணப்படுகிற அதை தடுப்பதற்காக இருக்கிறதான ஒரு காரியம்தான் கேடகம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் சொன்னாரு, நான் உனக்கு கேடகமா இருக்கேன். உனக்கு விரோதமாய் வருகிற எந்த ஆயுதத்தையும் நான் வாய்க்காமல் செய்ய நான் உனக்கு துணையா இருக்கிறேன், நான் உனக்கு கேடகமா இருக்கிறேன் என்று ஆண்டவர் சொல்கிறதை பார்க்கிறோம். ஆண்டவர், அருமையான தேவனுடைய ஜனங்களை இதை கேட்டுக்கொண்டிருக்கிறவர்களே, ஆண்டவர் உங்களுக்கு கேடகமா இருக்கிறார். ஆண்டவர் மகா பெரிய பலனாய் உங்களுக்கு இருக்கிறார். ஆண்டவருடைய வார்த்தையை நீங்கள் விசுவாசிக்கும் போது ஆண்டவர் உங்களுக்கு கேடகமாய் இருக்கிறார். நம்முடைய கேடகம் யார் என்று சொன்னால் ஆண்டவராகிய கர்த்தர் தாமே நமக்கு கேடகமாய் இருக்கிறார். தேவனே நம்முடைய கேடகம். நம்மை எல்லா தீங்குக்கும் அவர் விலக்கி பாதுகாக்கிறவர். தாவீது 2 சாமுவேல் புத்தகம் 22ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலே இப்படியாக சொல்கிறார், தேவன் நான் நம்பி இருக்கிற துருகம், என் கேடகம், என் இரட்சணிய கொம்பு என்று அங்கே சொல்கிறதை பார்க்கிறோம். என் கேடகம் என்று அங்கே சொல்கிறார். தேவன் நான் நம்பி இருக்கிற துருக்கமும், என் தேவன் எனக்கு கேடகமும், என் தேவன் எனக்கு இரட்சணிய கொம்பும், என் தேவன் எனக்கு உயர்ந்த அடைக்கலமும் புகலிடமும் இருக்கிறார். அவரே என்னை வல்லடிக்கு நீக்கி ரட்சிக்கிறவர் என்று சொல்கிறதை பார்க்கிறோம். தாவீதுக்கும் ஆண்டவர் கேடகமாய் அங்கே காணப்படுகிறார். தேவன் எனக்கு கேடகம் என்று தாவீது சொல்கிறார். வேதத்தில் அநேக இடங்களிலே கர்த்தர் கேடகமாய் இருக்கிறதை குறித்து பார்க்கிறோம். சங்கீதம் 119ஆம் சங்கீதத்திலே 14ஆம் வசனம் சொல்கிறது, என் மறைவிடமும் என் கேடகமும் நீரே, உம்முடைய வசனத்துக்கு நான் காத்திருக்கிறேன் என்று சங்கீதக்காரன் சொல்கிறார். என்னுடைய மறைவிடம், என்னுடைய கேடகம் நீரே. ஆபிரகாமுக்கு தேவன் கேடகமாயிருந்தார். அவனுக்குள்ளே ஒரு பயம் காணப்பட்டது. ஏதாவது என்னை தாக்கி விடுமோ, ஏதாவது என்னை ஆட்கொண்டு விடுமோ என்கிற ஒரு பயம் இருக்கும்போது ஆண்டவர் ஆபிரகாமை பார்த்து சொன்னாரு, நீ பயப்படாதே, நான் உனக்கு கேடகமாயிருக்கிறேன், நான் உனக்கு துணையாயிருக்கிறேன், நான் உனக்கு துருகமாயிருக்கிறேன். எந்த எதிரியின் ஆயுதமும் உனக்கு விரோதமாய் வரும்போது அது உன்னை தாக்காதபடி நான் உனக்கு முன்பதாக நிற்கிறேன் என் ஆண்டவர் அங்கே வாக்கு கொடுக்கிறார். சங்கீதக்காரனாகிய தாவீதுக்கும் ஆண்டவர் சொல்றாரு, அவருக்கு கேடகமாய் ஆண்டவர் இருக்கிறார். அவரே மறைவிடம், அவரே கேடகம். அவர் சொல்கிறார், அவருடைய வசனத்துக்கு நான் காத்திருக்கிறேன். தேவனுடைய பிள்ளைகளே, அநேக நேரங்களை தேவன் நமக்கு தந்திருக்கிறார். இந்த நாட்களிலே வசனத்துக்கு நாம் காத்திருக்க வேண்டும். அவருடைய வசனத்தை நாம் தியானிக்க வேண்டும். வசனத்தை நாம் மனப்பாடம் பண்ண வேண்டும். வசனத்துக்கு காத்திருக்கும் போது, வசனத்தின்படி நாம் நடக்கும் போது ஆண்டவர் நமக்கு கேடகமாய் இருக்கிற தேவன். சங்கீதம் 144 2ஆம் வசனத்திலே தாவீது சொல்கிறார், அவரின் தயாபர என் கோட்டை, என் உயர்ந்த அடைக்கலம், என்னை விடுவிக்கிறவர், என் கேடகம், நான் நம்பினவர், என் ஜனங்களை எனக்கு கீழ்ப்படுத்துகிறவர் என்று சங்கீதக்காரன் சொல்கிறார். தயாபரர், நமக்கு தயவு செய்கிறவர், அவரே நமக்கு கோட்டை, அரணான கோட்டையாக இருக்கிறவர், உயர்ந்த அடைக்கலம் என்று சொல்கிறார், என்னை விடுவிக்கிறவர் என்று சொல்கிறார். உலகத்திலே எதுவும் நம்மை விடுவிக்க முடியாது. ஆனால் ஆண்டவர் நம்மை விடுவிக்கிறவர். ஆண்டவர் நமக்கு கேடகமாய் இருக்கிறவர், பாதுகாப்பாய் இருக்கிறவர். அவர் நம்பினவர், நான் நம்பினவர். நாம் அவரை நம்ப வேண்டும், அவரை விசுவாசிக்க வேண்டும். அவர் நமக்கு கேடகமாய் இருக்கிறார். கர்த்தரே நமக்கு கேடகம் என்று பார்க்கிறோம். கர்த்தரே நமக்கு கேடகம். ஆபிரகாமை பார்த்து ஆண்டவர் சொன்னார், நான் உனக்கு கேடகமாய் இருக்கிறேன். நம்மை பார்த்து ஆண்டவர் சொன்னாரு, நான் உனக்கு கேடகமாய் இருக்கிறேன்.
நான் உனக்கு அரணான கோட்டையாக இருக்கிறேன், நான் அவருடைய உனக்கு உயர்ந்த அடைக்கலமாக இருக்கிறேன் என்று ஆண்டவர் உங்களையும் பார்த்து சொல்கிறார். ரட்சிப்பின் கேடகம் என்னும் வேதத்திலே ஒரு வசனம் இருக்கிறது. சங்கீதத்திலும் பார்க்கிறோம். 2 சாமுவேலின் புஸ்தகம் 22ஆம் அதிகாரம் 36ஆம் வசனத்திலும், சங்கீதம் 12ஆம் சங்கீதம் 35ஆம் வசனத்தில் இப்படியாக சொல்லப்படுகிறது, உம்முடைய ரட்சிப்பின் கேடகத்தையும் எனக்கு தந்து, உம்முடைய காருண்யம் என்னை பெரியவனாக்கும். உம்முடைய ரட்சிப்பின் கேடகத்தையும் எனக்கு தந்து, உம்முடைய வலதுகரம் என்னை தாங்குகிறது, உம்முடைய காருண்யம் என்னை பெரியவனாக்கும். ரட்சணியம் என்னும் கேடகம், ரட்சிப்பு என்னும் கேடகம் என்று பார்க்கிறோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு ரட்சிப்பு ஒரு மகா பெரிய கேடகமாக இருக்கிறது. நாம் ரட்சிக்கப்பட்டிருந்தால் தேவன் தந்த ரட்சிப்பு அது நமக்கு பெரிதான கேடகமாக இருக்கு. ரட்சணியம் என்னும் கேடகத்தையும் எனக்கு தந்தீர் என்று சங்கீதக்காரன் சொல்லுகிறார். ரட்சிப்பு என்பது விலையேற பெற்றது. தேவனுடைய பிள்ளை என்கிற பாக்கியம், அந்த அதிகாரத்தை நாம் ரட்சிக்கப்படும் போது நாம் பெற்றுக்கொள்கிறோம். இயேசுவை விசுவாசிக்கும் பொழுது, இயேசுவை ரட்சகராக ஏற்றுக்கொள்ளும் போது ஆண்டவர் அந்த ரட்சிப்பின் கேடகத்தை நமக்கு தருகிறார். யோவான் 1ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்திலே சொல்லப்படுகிறது, அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேரும் அவருடைய பிள்ளைகளாகும்படியான அதிகாரத்தை அவர் கொடுத்தார். பிள்ளைகளாகக்கூடிய அதிகாரம், ரட்சிப்பை ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிறார். ரோமர்லை வாசிக்கிறோம் 8ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்திலே, அப்பா பிதாவே என்று கூப்பிடக்கூடிய அழைக்கக்கூடிய புத்திர சுவீகாரத்தின் ஆவியை தேவன் நமக்கு தந்திருக்கிறார். ரட்சணியம் என்னும் கேடகம், தேவனே நமக்கு கேடகமா இருக்கிறார். ரட்சிப்பின் கேடகத்தை நமக்கு தருகிறார். இந்த ரட்சிப்பை பெற்றுக்கொள்ளாத யாராவது இதை கேட்டுக் கொண்டிருப்பீர்கள் என்று சொன்னால், இதை பார்த்து கொண்டிருப்பீர்கள் சொன்னால், ஆண்டவர் தருகிற ரட்சிப்பை நீங்கள் பெற்றுக் கொள்ளுங்கள். ஆண்டவர் தான் ரட்சிப்பை தருகிறவர், பாவ மன்னிப்பை தருகிறவர். அவருடைய நாமத்தின் மேலே விசுவாசம் வையுங்கள், அவரை நம்புங்கள், அவர் உங்களுக்கு கேடகமாய் இருக்கிறவர். ரட்சணியம் என்னும் கேடகம் என்னைக்கு பார்க்கிறோம். சாத்தான் ரட்சிக்கப்பட்டவர்களை தொட முடியாது, தேவனுடைய பிள்ளைகளை தொட முடியாது. அவன் அவரிடத்தில் அனுமதி கேட்டுதான் நம்மகிட்ட வரணும். அல்லேலூயா. மற்றபடி அல்லேலூயா அவன் ஒன்றும் செய்ய முடியாது. அல்லேலூயா. ரட்சிப்பு கேடகமாக இருக்கிறது. ரட்சிப்பு என்பதற்கு இன்னொரு அர்த்தம் மீட்பு என்றும் சொல்லப்படுகிறது. ரிடம்ஷன் என்றும் பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே சாத்தானிடமிருந்தும் நியாய தீர்ப்பிலிருந்தும் பாதாளத்திலிருந்தும் நரக வல்லடிக்கும் அவருடைய இரத்தத்தினாலே நமக்கு மீட்பு இருக்கிறது, ரட்சிப்பு இருக்கிறது. ரட்சிப்பு என்னும் கேடகம் என்று வேதத்திலே சொல்லப்படுகிறது. பழைய ஏற்பாட்டிலே அங்கே நாம் இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலே பஸ்காவை ஆசரிக்கிறதை குறித்து நாம் பார்க்கிறோம். ஆட்டுக்குட்டியின் இரத்தம் யார் யாருடைய வீடுகளின் நிலைவாசல்களிலே அது பூசப்பட்டதோ அந்த வீடுகளை சங்கார தூதன் அணுக முடியவில்லை. கர்த்தர் அவளுக்கு கேடகமாய் இருந்தார். அந்த ஆட்டுக்குட்டியின் இரத்தம் அவளுக்கு கேடகமாய் இருந்தது என்று நாம் வேதத்திலே பார்க்கிறோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே நாம் மீட்கப்பட்டிருந்தால் அல்லது இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் நமக்கு கேடகமாய் இருக்கிறது. அல்லது சங்கார தூதன் சாத்தான் நம்மை அணுக முடியாது, பிசாசு நம்மை அணுக முடியாது. எல்லா விதமான தீமைக்கும் ஆண்டவர் நம்மை விலக்கி பாதுகாக்கிற தேவனாய் இருக்கிறார். அல்லது வாதிவன் கூடாரத்தை அணுகாது, பொல்லாப்புதற்கு நேரிடாது என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறதை பார்க்கிறோம். கர்த்தரே நமக்கு கேடகமாய் இருக்கிறார். ரட்சிப்பின் கேடகத்தையும் அவர்தான் நமக்கு தருகிறார். ரட்சிப்பை இந்த உலகத்தில் யாரும் பெற்றுக்கொள்ள முடியாது. ரட்சிப்பை ஆண்டவராய் இயேசு மாத்திரமே நமக்கு தருகிற தேவனாய் இருக்கிறார். ரட்சணியம் என்னும் கேடகத்தையும் எனக்கு தந்தீர், உம்முடைய காருண்யம் என்னை பெரியவனாக்கும். அவர்தான் நம்மை பெரியவர்களாக மாற்ற முடியும், அவர்தான் நம்மை உயர்த்த முடியும். ஆண்டவர் நமக்கு ரட்சிப்பு என்னும் கேடகத்தையும் தந்திருக்கிறார். இந்த ரட்சிப்பின் கேடகத்தை பெறாதவர்கள், கர்த்தரை ஏற்றுக்கொள்ளாதவர்கள், இயேசுவை இதுவரைக்கும் ஏற்றுக்கொள்ளாதவர்கள், அவருக்கு உங்களுடைய வாழ்க்கையை அர்ப்பணியுங்கள். அவர் நமக்கு கேடகமாக, நமக்கு பாதுகாப்பாக இருக்கிறார். ரட்சிப்பை தருகிற தேவனாக இருக்கிறார். அவருடைய கர்த்தர் நமக்கு மட்டுமல்ல, நம்முடைய வீட்டாருக்கும் அவர் கேடகமாக இருக்கிறார். அல்லேலூயா. அதை அறிந்த யோசுவா சொல்லுகிறார், அவருடைய கர்த்தர் அவனுக்கு கேடகமாய் அவருடைய இருந்தது மட்டுமல்ல, அவருடைய குடும்பத்துக்கும் கேடகமாய் இருந்தார். நானும் என் வீட்டாரும் என்றால் கர்த்தரையே சேவிப்போம் என்று யோசுவா சொன்னபோது, கர்த்தர் யோசுவாவுக்கு மாத்திரமல்ல, யோசுவாவின் குடும்பத்திற்கும் ஆண்டவர் பலத்த துருகமாக, கேடகமாக, அடைக்கலமாக இருந்தார் என்று நாம் பார்க்கிறோம். அது சங்கீதக்காரன் சொல்லுகிறார் 28ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திலே, சங்கீதத்திலே, கர்த்தர் என் பலனும் என் கேடகமுமாய் இருக்கிறார், என் இருதயம் அவரை நம்பி இருந்தது,
நான் சகாயம் பெற்றேன். கர்த்தர் என் பலன், என் கேடகமாயிருக்கிறார். அந்த கர்த்தர் தான் நமக்கு பலன் தருகிறவர், கர்த்தர் தான் நமக்கு பாதுகாப்பு தருகிறவர். உலகத்திலே அது கர்த்தர் நம்மை பாதுகாக்காவிட்டால் நம்மால் ஒன்றுமே இல்லை. அவர் தான் நம்மை பாதுகாக்க வேண்டும். அவரே நமக்கு கேடகமாயிருக்கிறார். கர்த்தர் என் பலனும் என் கேடகமுமாயிருக்கிறார். என் இருதயம் அவரை நம்பி இருந்தது, நான் சகாயம் பெற்றேன். நம்முடைய இருதயம் அவரை நம்பட்டும், மனிதர்களை அல்ல, இந்த உலகத்தின் காரியங்களை அல்ல. இன்றைக்கு அநேகர் உலகத்தின் காரியங்களை நம்பி இருக்கிறார்கள். அதனுடைய நம்முடைய நம்பிக்கையை ஆண்டவர் மேலே நாம் வைக்கும் பொழுது ஆண்டவர் நமக்கு சகாயம் தருகிறவர். ஆண்டவர் நமக்கு உதவி செய்கிற தேவனாய் இருக்கிறார். தேவனே நமக்கு கேடகமாக இருக்கிறார். ரட்சிப்பின் கேடகத்தையும் அவர் தான் நமக்கு தருகிறார். அது ரட்சிப்பை அது ஆண்டவர் நமக்கு இலவசமாய் தருகிறார். அதை நாம் பெற்றுக் கொள்ளும் போது அது நமக்கு பாதுகாப்பாக இருக்கிறது. மூன்றாவதாக விசுவாசம் என்னும் கேடகம் என்று நாம் பார்க்கிறோம். தேவனே நமக்கு கேடகமாக இருக்கிறார். அதுவே ரட்சிப்பு என்னும் கேடகத்தை ஆண்டவர் நமக்கு தருகிறார் என்று சங்கீதக்காரன் சொல்கிறார். எபேசியர் 6ஆம் அதிகாரத்திலே நாம் பார்க்கும்போது சர்வாயுத வர்க்கத்தையும் தரித்து கொள்ளுங்கள், சர்வாயுத வர்க்கத்தையும் எடுத்துக் கொள்ளுங்கள் என்று எபேசியர் அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதுகிறதை பார்க்கிறோம். பொல்லாங்கன் நெய்யும் அக்கினி ஆஸ்திரங்களை எல்லாம் அவித்து போடத்தக்கதாய் எல்லாவற்றுக்கும் மேலாக விசுவாசம் என்னும் கேடகத்தை பிடித்துக் கொண்டவர்களாயும் நில்லுங்கள். பொல்லாங்கன் நெய்யும் அக்கினி ஆஸ்திரங்களை எல்லாம் அவித்து போடத்தக்கதாக என்று சொல்லப்பட்டிருக்கிறது. விசுவாசம் என்னும் கேடகம். இங்கே சர்வாயுத வர்க்கத்தை குறித்து பார்க்கும்போது 7 விதமான சர்வாயுத வர்க்கத்தை குறித்து பார்க்கிறோம். Put on the whole armor of God என்று ஆங்கிலத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அது நெற்றியம் என்னும் தலை சீரார், நீதி என்னும் மார்க்கவசம், சத்தியம் என்னும் கச்சை, அல்லது ஆவியின் பட்டயம், விசுவாசம் என்னும் கேடகம், அல்லது சுவிசேஷத்துக்குரிய ஆயத்தமாகிய பாதரட்சை என்று அல்லது ஆவியினாலே ஜெபம் என்று 7 விதமான காரியங்கள் சர்வாயுத வர்க்கத்தை குறித்து நாம் எபேசியர் 6ஆம் அதிகாரத்திலே நாம் பார்க்கிறோம். இதில் எல்லாவற்றுக்கும் மேலாக விசுவாசம் என்னும் கேடகத்தையும் பிடித்துக் கொள்ளுங்கள். அல்லேலூயா. ஒரு போர் வீரனுக்கு கேடகம் முக்கியம். எதிரியை தாக்கக்கூடிய ஆயுதங்கள் அவனுடைய கையில இருந்தாலும் எதிரியுடைய ஆயுதங்கள் அவனை தாக்காதபடிக்கு, அவனுடைய சரீரத்தை பாதிக்காதபடிக்கு அதை தடுப்பதற்காக தான் கேடகம் இருக்கிறது. விசுவாசம், தேவன் மேலே வைக்கிற விசுவாசம், பொல்லாங்கன் நெய்யும் எல்லா அக்கினி ஆஸ்திரங்களையும் அவர் ஒன்றல்ல ரெண்டல்ல, அவர் ஒவ்வொரு நாளும் அக்கினி ஆஸ்திரங்களை நமக்கு விரோதமாக அவர் எய்து கொண்டே இருப்பார். நாம் ரட்சிக்கப்பட்டோம், நாம் எந்த நாளிலே ரட்சிக்கப்பட்டோமோ அந்த நாளில் நாம் ஒரு யுத்த களத்திலே நாம் இருக்கிறோம், ஒரு பேட்டில் ஃபீல்டிலே இருக்கிறோம், ஒரு ஆவிக்குரிய யுத்தத்திலே இருக்கிறோம் என்பதை அருமையான தேவனுடைய ஜனங்களே நாம் மறந்து போகக்கூடாது. சத்ருவானவன் எப்பக்கமும் நம்மை அவன் அக்கினி ஆஸ்திரங்களை கொண்டு அவன் எய்வான். ஆனால் அவைகளெல்லாம் அவித்து போடத்தக்கதாக, அல்லேலூயா, நம்முடைய ஆவியை மாத்திர நாம் அவித்துக் போடக்கூடாது. ஆண்டவர் சொன்னார், ஆவியிலே அனலாயிருங்கள், ஆவியை அவித்துக் போடாதீர்கள் என்று சொன்னார். ஆனால் ஆவியிலே அனலாயிருந்து விசுவாசம் என்னும் கேடகத்தை நாம் பிடித்துக் கொண்டு சர்வாயுத வர்க்கத்தை நாம் தரித்துக் கொண்டவர்களாக எடுத்துக்கொண்டவர்களாக அதில் எல்லாவற்றுக்கும் மேலாக விசுவாசம் என்னும் கேடகம். ஏனென்றால் நமக்கு அதனுடைய மாம்சத்தோடு இரத்தத்தோடு மட்டுமல்ல, பிரயத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார வல்லமைகளோடும் வானமண்டலத்தில் உள்ள பொல்லாதாவின் சேனைகளோடு நமக்கு போராட்டம் உண்டு என்று வேதத்திலே பார்க்கிறோம். எபேசியர் 6ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் 13ஆம் வசனத்திலே பார்க்கும்போது, ஏனெனில் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, பிரயத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வானமண்டலங்களில் உள்ள பொல்லாதாவிகளின் சேனைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு. அந்த போராட்டம் நமக்கு எல்லா நாளும் இருந்து கொண்டுதான் இருக்கு. நம்ம யுத்த களத்திலே இருக்கிறோம். ஆனால் பொல்லாங்கன் என்கிற அக்கினி ஆஸ்திரங்கள் எல்லாவற்றையும் மேற்கொள்வதற்கு, அதை அழுவிய தடுப்பதற்கு, அதை அவித்துக் கொள்வதற்கு நமக்கு விசுவாசம் என்னும் கேடகம் நமக்கு நாம் பிடித்துக் கொள்ள வேண்டும். அதுவே 2 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்திலே பார்க்கிறோம், எங்களுடைய போராயுதங்கள் மாம்சத்துக்கு ஏற்றவைகளாயிராமல் அரண்களை நிர்மூலமாக்குகிறதற்கு தேவ பலமுள்ள அரண்கள் என்று சொன்னால் என்னவென்றால், நான் ஏற்கனவே வாசித்தது போல துரைத்தனங்கள், அதிகாரங்கள், இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகள், வான மண்டலத்தில் உள்ள பொல்லாதாவின் சேனைகள், இவைகளெல்லாம் அரண் மாறி நமக்கு விரோதமாய் இருக்கலாம். அவைகளை எல்லாம் மேற்கொள்வதற்கு அல்லது போராயுதம் மாம்சத்துக்கு ஏதுவானதல்ல,
விசுவாசம் என்னும் கேடகம் நமக்கு தேவை. அல்லது சர்வாயுத வர்க்கத்தையும் இந்த நாட்களிலே நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும், நாம் தரித்துக் கொள்ள வேண்டும். அப்பொழுதுதான் சாத்தான் அல்லது நம்மை மேற்கொள்ள முடியாது. விசுவாசம் என்னும் கேடகம் நமக்கு தேவை. ஆண்டவர் மேலே நாம் விசுவாசம் அதிகமாக நாம் இருக்க வேண்டும். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை விசுவாச கேடகமாக நாம் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். இயேசுதான் நம்முடைய விசுவாசத்தை துவக்குகிறவரும் விசுவாசத்தை முடிக்கிறவரும் என்று சொல்லப்படுகிறார். ஆவிக்குரிய யுத்தங்களிலே ஆண்டவராக இயேசுவை விசுவாச கேடயமாக பயன்படுத்தி அவரை சாத்தானை நாம் ஜெயிக்க வேண்டும். அந்த கேடகமானவரை குறித்து பவுல் சொல்கிறார், நான் விசுவாசித்திருக்கிறவர் இன்னார் என்று அறிவேன், நான் அவரிடத்தில் ஒப்புக் கொடுத்ததை அவர் அந்நாள் வரைக்கும் காத்துக்கொள்ள வல்லவராய் இருக்கிறார் என்று நிச்சயித்தும் இருக்கிறேன் என்று கூறுகிறார். 2 தீமோத்தேயு புத்தகத்திலே 1ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்திலே சொல்லப்படுகிறது, அவர் நான் விசுவாசித்திருக்கிறவர் இன்னார் என்று அறிவேன். அல்லேலூயா. நம்முடைய விசுவாசத்தின் அஸ்திவாரம், நம்முடைய விசுவாசம் எல்லாம், நம்பிக்கை எல்லாம் ஆண்டவர் மேலே இருக்க வேண்டும். விசுவாசமாகிய கேடயம். அல்லேலூயா. ஆண்டவர் நமக்கு முன்னாக நின்றால் எதுவும் அவரை தாண்டிதான் நம்மகிட்ட வரணும். அல்லேலூயா. அந்த விசுவாசம் ஆண்டவர் மேலே இருக்க வேண்டும். அவர்தான் நம்முடைய நம்பிக்கையாக இருக்க வேண்டும். விசுவாசித்திருக்கிறவர் இன்னார் என்று அறிவேன், நான் அவரிடத்தில் ஒப்புக் கொடுத்ததை அவர் முடிவு பரியந்தம் அந்நாள் வரைக்கும் காத்துக்கொள்ள வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா. நம்மை காத்துக்கொள்ள அவர் வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா. விசுவாசம் என்னும் கேடகம் நமக்கு தேவை. கர்த்தர் மேலே விசுவாசம் இன்னும் நமக்கு இருக்கட்டும். நம்பிக்கையோடு அவரை சார்ந்து கொள்வோம். நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம் என்று யோவான் 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்திலே சொல்லி இருக்கிறார். 1 யோவான் 5:4 வாசிக்கிறோம், நம்முடைய விசுவாசமே தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும். நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். அல்லேலூயா. ஆண்டவர் நமக்கு கேடகமாக இருக்கிறார். இரட்சணியம் என்னும் கேடகத்தையும் எனக்கு தந்து உடைய காருண்யம் என்னை பெரியவனாகும் என்று சங்கீதக்காரன் சொல்கிறார். ரட்சிப்பை நாம் அல்லேலூயா ஒவ்வொரு நாளும் ஏதோ ஒரு நாளில் ரட்சிக்கப்பட்டேன் என்றார் அல்ல. நம்முடைய ரட்சிப்பு ஒவ்வொரு நாளும் நாம் ரட்சிக்கப்பட்டுக் கொண்டே இருக்க வேண்டும். ஒவ்வொரு நாளும் ரட்சிப்பு நமக்கு அவசியம். ரட்சிப்பு ஏதோ ஒரு நாளிலே குறிப்பிட்ட நாளில் நடந்ததல்ல, அங்கு முடிவு பரியந்தம் நிலை நிற்பவனே ரட்சிக்கப்படுவான் என்று வேதவசனம் சொல்லி இருக்கிறது. வேதத்திலே எத்தனையோ இடங்களிலே கர்த்தர் கேடகமாய் இருக்கிறார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ஆபிரகாமுக்கு தேவன் கேடகமாய் இருக்கிறார். தாவீதுக்கு ஆண்டவர் கேடகமாய் இருந்தார். அல்லது தாவீதுவிடத்தில் சொல்கிறார், தேவனை எப்படி மகிமைப்படுத்துகிறார் என்று சொன்னார். அல்லது தேவனாகிய கர்த்தர் சூரியனும் கேடகமுமானவர், கர்த்தர் கிருபையும் மகிமையும் அருளுவார், உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு நன்மையை வழங்காதிரார் என்று 84ஆம் சங்கீதம் 12ஆம் வசனத்திலே பார்க்கிறோம். தேவனை தாவீது அநேக இடத்திலே மகிமைப்படுத்துகிறார். என் கோட்டை, என் அடைக்கலம், உயர்ந்த அடைக்கலம், நான் நம்பி இருக்கிறவர், என் துருகம் என்றெல்லாம் சொல்லி இங்கே வாசிக்கிறோம். 84ஆம் சங்கீதத்திலே தேவனாகிய கர்த்தர் சூரியன், கேடகம், கர்த்தர் கிருபையும் மகிமையும் அருளுவார், உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு நன்மையை வழங்காதிரார். உத்தமமாய் நடக்க வேண்டும். தேவனுக்கு முன்பதாக உண்மையாக நாம் இருக்க வேண்டும். அவர் நன்மையை நமக்கு தருகிற தேவனாய் இருக்கிறார். கர்த்தரே நமக்கு கேடகமாய் இருக்கிறார். ரட்சிப்பின் கேடகத்தை தருகிறார். விசுவாசமாகிய கேடகத்தை நாம் பிடித்துக் கொள்ள வேண்டும். கடைசி நாட்களிலே சர்வாயுத வர்க்கத்தை தரித்துக் கொண்டவர்களாக சத்ருவின் எல்லா அக்கினி ஆஸ்திரங்களையும் அவித்துக் கொள்ளத்தக்கதாக விசுவாசம் என்னும் கேடகம் நமக்கு தேவை. விசுவாசத்தை மனுஷகுமாரன் வரும்போது விசுவாசத்தை காண்பாரோ என்று வேதவசனம் சொல்லுகிறது. விசுவாசம் குன்றி போகிறது, குறைந்து போகிறது. அல்லேலூயா. அதனால இந்த நாட்களிலே விசுவாசத்திலே நாம் உறுதியாக இருப்போம். அல்லது விசுவாசத்திலே நாம் தளர்ந்து போக வேண்டாம். கர்த்தர் மேலே நம்பிக்கையிலே நாம் உறுதியாக இருப்போம். ஆண்டவர் யாருக்கெல்லாம் கேடகமாக இருப்பார் என்று நாம் வேதத்திலே பார்க்கும்போது உபாகமம் 33ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்திலே அது ரட்சிக்கப்பட்டவர்களுக்கு ஆண்டவர் கேடகமாக இருக்கிறார். உபாகமம் 33:29 வசனம் சொல்கிறது, இஸ்ரவேலே நீ பாக்கியவான், கர்த்தரால் ரட்சிக்கப்பட்ட ஜனமே, உனக்கு ஒப்பானவன் யார்? உனக்கு ஒப்பானவன் யார்? உனக்கு சகாயம் செய்யும் கேடகமும் உனக்கு மகிமை பொருந்திய பட்டயமும் அவரே என்று சொல்லப்படுகிறது. சகாயம் செய்யும் கேடகம். ரட்சிக்கப்பட்ட ஜனத்திற்கு ஆண்டவர் சகாயம் செய்யும் கேடகமாக இருக்கிறார், உதவி செய்யும் கேடகமாக இருக்கிறார். அல்லேலூயா. அவரை நம்புகிறவர்களுக்கு ஆண்டவர் கேடகமாக இருக்கிறார், ரட்சிக்கப்பட்டவர்களுக்கு ஆண்டவர் கேடகமாக இருக்கிறார் என்று உபாகமம் 33:29 நாம் பார்க்கிறோம்.
நம்புகிறவர்களுக்கு, கர்த்தரை விசுவாசிக்கிறவர்களுக்கு அவர் கேடகமா இருக்கிறார். சங்கீதம் 18:30 வாசிக்கிறோம். தேவனுடைய வழி உத்தமமானது, கர்த்தருடைய வசனம் புடமிடப்பட்டது, தம்மை நம்புகிற அனைவருக்கும் கர்த்தர் கேடகமாய் இருக்கிறார். தம்மை நம்புகிற அனைவருக்கும், ரட்சிக்கப்படுகிறவர்களுக்கு, ரட்சிக்கப்பட்டவர்களுக்கு ஆண்டவர் கேடகமாய் இருக்கிறார். அவரை விசுவாசிக்கிறவர்களுக்கு, அவரை நம்புகிற அனைவருக்கும் அவர் கேடகமாக அவர் இருக்கிறார். எப்பொழுதும் அவரை நம்ப வேண்டும். சங்கீதம் 71:14 பார்க்கும் போது அது எப்பொழுதும் மேல் நம்பிக்கையாயிருக்கிறேன் என்று சங்கீதக்காரர் சொல்லுகிறார். ஓசியா 12:6 இடைவிடாமல் ஆண்டவரை நம்பிக்கொண்டு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. யோபு 13:17 என்ன வந்தாலும் அவர் என்னை கொண்டு போட்டாலும் நான் அவர் மேலே நம்பிக்கையாயிருப்பேன் என்று யோபு சொல்லுகிறார். எப்பொழுதும் இடைவிடாமல் என்ன வந்தாலும் ஆண்டவர் மேலே நாம் நம்பிக்கையா இருக்கும் போது அவரே நமக்கு கேடகமா இருக்கிறவர். அல்லேலூயா. நம்புவதற்கு ஏது இல்லாதிருந்தாலும் அவரை நாம் நம்பும் போது ஆண்டவர் நமக்கு கேடகமாக இருக்கிற தேவன். ஆபிரகாம் நம்புவதற்கு ஏதுமில்லாதிருந்தும் அவன் நம்பினான், விசுவாசித்தான் என்று ரோமர் நிருபத்திலே நாம் வாசிக்கிறோம். ரட்சிக்கப்பட்டவர்களுக்கு ஆண்டவர் கேடகமாக இருக்கிறார். அவரை நம்புகிறவர்களுக்கு அவர் கேடகமாக இருக்கிறார். அவரை அண்டிக் கொள்கிறவர்களுக்கு, அவரை சார்ந்து கொள்கிறவர்களுக்கு ஆண்டவர் கேடகமாக இருக்கிறார். நீதிமொழிகள் 30:5 வாசிக்கும் போது தேவனுடைய வசனம் எல்லாம் புடமிடப்பட்டது, நம்மை அண்டிக் கொள்கிறவர்களுக்கோ அவர் கேடகமானவர். கர்த்தருடைய வசனம் எல்லாம் புடமிடப்பட்டவைகள். அவரை அண்டிக் கொள்கிறவர்களுக்கு அவர் கேடகமானவர். அவரை அண்டிக் கொள்ள வேண்டும். சங்கீதத்திலே சொல்லப்படுகிறது, குமாரன் கோபம் கொள்ளாமலும் நீங்கள் வழியிலே அழியாமல் இருக்கும்படி அவரை முத்தம் செய்யுங்கள். கொஞ்ச காலத்தில் அவருடைய கோபம் பற்றி எரியும். அவரை அண்டிக் கொள்கிற அனைவரும் பாக்கியவான்கள். அல்லேலூயா. அவருடைய கோபம் பற்றி எரிகிற நாட்கள் அது அல்லேலூயா வந்து கொண்டிருக்கிறது. கோபத்தினாலே ஆண்டவருடைய நியாய தீர்ப்பு அது வந்து கொண்டிருக்கிறது. ஆனால் அவரை அண்டிக் கொள்கிறவர்கள் அவர்கள் பாக்கியவான்கள். அவரை அண்டிக் கொள்கிறவர்களுக்கு ஆண்டவர் கேடகமாக இருக்கிறார். ரட்சிக்கப்பட்டவர்களுக்கு, இயேசுவை ஏற்றுக்கொண்டவர்களுக்கு ஆண்டவர் கேடகம். அவரை நம்புகிறவர்களுக்கு, அவரை விசுவாசிக்கிறவர்களுக்கு அவர் கேடகமாக இருக்கிறார். அவரை அண்டிக் கொள்கிறவர்களுக்கு, அவரை சார்ந்து கொள்கிறவர்களுக்கு அவர் கேடகமாக இருக்கிறார். வேதத்திலே ஒரு சிலர் ஆண்டவரை அண்டிக் கொண்டிருக்கிறார்கள். நானும் அவரையே நான் அண்டிக் கொள்வேன், அவரை அண்டிக் கொண்டிருப்பது எனக்கு நலம் என்று சொல்லுகிறார். தாவீதை குறித்து நாம் ஏற்கனவே சொன்னது போல 57 சங்கீதம் 1 பார்க்கிறோம். தாவீது கர்த்தரை அண்டிக் கொண்டான். 57 சங்கீதம் 1 நாம் வாசிக்கும் போது எனக்கு இறங்கும் தேவனே, எனக்கு இறங்கும் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. எனக்கு இறங்கும் தேவனே, எனக்கு இறங்கும். அது உம்மோடு என் ஆத்துமா, உண்மையே என் ஆத்துமா என்ன செய்கிறது? அண்டிக் கொள்ளுகிறது. உண்மையே என் ஆத்துமா என்ன செய்கிறது? அண்டிக் கொள்ளுகிறது. விக்கிரங்கள் கடந்து போக மட்டும் மது செட்டைகளின் நிலையிலே வந்து அடைவேன். விக்கிரங்கள், விபத்துகள், ஆபத்துகள் தேசத்திலே இருக்கிறது, தேசத்திலே சம்பவித்துக் கொண்டிருக்கிறது. ஆனால் ஆண்டவருடைய வசனம் சொல்கிற, ஆண்டவரே எனக்கு இறங்கும் தேவனே, எனக்கு இறங்கும். அதற்கு உண்மையே என் ஆத்துமா அண்டிக் கொள்கிறது. அவரையே நம்முடைய ஆத்துமா அண்டிக் கொள்ள வேண்டும். அல்லது விக்கினங்கள் கடந்து போக மட்டும், அல்லது விக்கினங்கள் கடந்து போக மட்டும், அல்லது அவருடைய செட்டையின் நிழலிலே நாம் இருக்க வேண்டும். அவருடைய சமூகத்திலே நாம் இருக்க வேண்டும். அவருடைய சமூகத்திலே நாம் காத்திருக்க வேண்டும். ஆண்டவரை அண்டிக் கொள்கிறவர்களுக்கு அவர் பாதுகாப்பாக இருக்கிறார், கேடகமாக இருக்கிறார். ஆசாப் சொல்கிறார், சங்கீதம் 73:28 சங்கீதம் 73:28 வாசிக்கும் போது, அல்லது அந்த வசனத்தை பார்க்கும் போது, எனக்கோ தேவனை அண்டிக் கொண்டிருப்பதே நலம் என்று சொல்கிறார். எது நல்லது? இந்த உலகத்திலே நல்லது என்று அநேகர் சில காரியங்களை அவர்கள் தங்கள் வாழ்க்கையில் வைத்திருக்கலாம். ஆனால் எனக்கோ, ஆசாப் சொல்கிறார், எனக்கோ தேவனை அண்டிக் கொண்டிருப்பதே நலம் என்று சொல்கிறார். நமக்கும் தேவனை அண்டிக் கொண்டிருப்பதுதான் நல்லது. இந்த நாட்களிலே கர்த்தரை சார்ந்து வாழ்வோம், கர்த்தரையே நம்முடைய அடைக்கலமாய் வைப்போம். அவரே நமக்கு கீழகமாக இருக்கிறார். லூக்கா 19:48 இயேசுவின் வார்த்தையை கேட்டவர்கள் அவரை அண்டிக் கொண்டார்கள், அவரை சார்ந்து கொண்டார்கள் என்று நாம் வேதத்திலே பார்க்கிறோம். ஜனங்கள் எல்லாரும் அவருக்கு செவி கொடுத்து அவரை அண்டிக் கொண்டிருந்தார்கள். இந்த நாட்களில் அவருடைய வசனத்திற்கு நாம் செவி கொடுப்போம், அவருடைய வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படிவோம், அவரை அண்டிக் கொள்வோம். அவரை அண்டிக் கொள்கிற அனைவரும் பாக்கியவான்கள். ரட்சிக்கப்பட்டவர்களுக்கு ஆண்டவர் அங்கு கேடகமாக இருக்கிறார். அவரை நம்புகிறவர்களுக்கு ஆண்டவர் கேடகமாக இருக்கிறார். அவரை அண்டிக் கொள்கிறவர்களுக்கு ஆண்டவர் கேடகமாக இருக்கிறார்.
நீதிமான்களுக்கு ஆண்டவர் கேடகமாய் இருக்கிறார். சங்கீதம் 5 சங்கீதம் 12 வசனத்திலே கர்த்தர் நீதிமானை ஆசீர்வதித்து காருண்யம் என்னும் கேடகத்தினாலே அவனை சூழ்ந்து கொள்கிறார் என்று வசனத்திலே கர்த்தாவே நீ நீதிமானை ஆசீர்வதித்து காருண்யம் என்னும் கேடகத்தினால் அவனை சூழ்ந்து கொள்வீர். நீதிமானை ஆசீர்வதிக்கிறவர் கர்த்தர். அது உத்தமனாய் அது உத்தமனுக்கு ஆண்டவர் நன்மையை கொடுப்பார். தேவனாகிய கர்த்தர் சூரியனும் கேடகமுமானவர். உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு நன்மையை கொடுப்பார் என்றும் சங்கீதத்திலே நாம் பார்க்கிறோம். இங்கே வாசிக்கிறோம், கர்த்தாவே நீ நீதிமானை ஆசீர்வதிக்கிறவர். ஆபிரகாம் ஒரு நீதிமான், விசுவாசத்தினாலே நீதிமானாக்கப்பட்டவர். அவனை ஆசீர்வதித்தார். காருண்யம் எனும் கேடகத்தினாலே அவனை ஆண்டவர் சூழ்ந்து கொண்டார். ஆண்டவர் நம்மை காருண்யம் என்னும் கேடகத்தினாலே அவர் சூழ்ந்து கொள்கிற தேவனாயிருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தர் நமக்கு கேடகமானவர். கர்த்தர் நமக்கு கேடகமானவர். God is our shield. The Lord is our shield. நமக்கு கேடகம், நமக்கு பாதுகாப்பு அவர்தான். கர்த்தரே நமக்கு பாதுகாப்பு, ரட்சிப்பின் கேடகமாக இருக்கிறார். விசுவாசம் என்னும் கேடகத்தை நாம் எடுத்துக்கொள்வோம். அல்லேலூயா. ஆண்டவர் யாருக்கெல்லாம் அல்லேலூயா கேடகமாக இருக்கிறார்? நீதிமானுக்கு, அல்லேலூயா, அவரை நம்புகிறவர்களுக்கு, அவரை அண்டிக் கொள்கிறவர்களுக்கு, ரட்சிக்கப்பட்டவர்களுக்கு ஆண்டவர் கேடகமாக இருக்கிறார். நமக்கு அவர் கேடகமாக இருப்பார். இந்த நாட்களிலே எல்லா தேசத்தில் வருகிற எல்லா தீமைக்கும் ஆண்டவர் நம்முடைய ஜனத்தை அவர் பாதுகாக்க அவர் போதுமான தேவன். நம்மை பரிசுத்தப்படுத்துகிற தேவன், நம்மை நீதிமானாக்குகிற தேவன், உடைய வருகைக்கு நம்மை ஆயத்தப்படுத்துகிற தேவன். யாவரு கண்களை மூடி நாம் செபிப்போம். கர்த்தர் உங்களுக்கு கேடகமாக இருப்பார். இந்த காலங்களிலும் ஆண்டவர் உங்களுக்கு பாதுகாப்பை தருவார். அவரே உங்களுக்கு உயர்ந்த அடைக்கலம், அவரே உங்களுக்கு பலத்த துருகமாக இருப்பார். அவரே உங்களுக்கு கேடகமாக இருப்பார். அந்த கேடகம் அல்லேலூயா. ஆண்டவருடைய வாழ்க்கையை அர்ப்பணிங்க, இன்னும் அர்ப்பணிப்போம், நம்மை தாழ்த்துவோம். ஆண்டவரே நீர் எங்களுக்கு கேடகமா இருக்கிறீர். ஆபிரகாமை பார்த்து நீ சொன்னீர், உனக்கு நீர் வாக்குத்தத்தம் கொடுத்தீர், பயப்படாதே பயப்படாதே, நான் உனக்கு அவருடைய கேடகமும் மகா பெரிய பலகமா இருக்கிறேன் என்று சொன்னீங்கப்பா. நாட்களில் அநேக காரியங்கள் ஆண்டவரே பயப்படுத்துகிற காரியங்கள் இந்த உலகத்திலே காணப்பட்டால் நீர் எங்களை பார்த்து சொல்கிறேன், பயப்படாதே, நான் உனக்கு கேடகமா இருக்கிறேன், நான் உனக்கு மகா பெரிய பலனா இருக்கிறேன் என்று நீங்க சொல்லி இருக்கீங்க. உடைய வாக்கு தந்தத்திற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அவர்களுடைய வார்த்தையை கேட்கிற உடைய பிள்ளைகளுக்கு நீர் கேடகமா இருப்பீராக, நீர் அரணாக இருப்பீராக, நீர் கோட்டையாக இருப்பீராக. ஆண்டவரை குடும்பமாய் சேவிக்கட்டும். ரட்சிக்கப்பட்டவர்களுக்கு நீர் கேடகமா இருக்கிறீர். ரட்சணியமெனும் கேடகத்தை எனக்கு தந்தீர் என்று சங்கீதக்காரன் சொல்கிறார். ரட்சிப்பை ஆண்டவரை பெற்றுக் கொள்ளாதவர்கள் உடைய ரட்சிப்பை பெற்றுக் கொள்ளட்டும். உடைய சென்னை நிலையிலே வரட்டும். உடைய பாதுகாப்புகளை வரும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. உம்மை நம்புகிறவர்களுக்கும் நீதிமான்களுக்கும் ஆண்டவரை அண்டிக் கொள்கிறவர்களுக்கும் நீ கேடகமா இருக்கிறீர். நாங்கள் இன்னுமை நம்பி இருக்க, உம்மை அண்டிக் கொள்ள ஆண்டவரே, நாங்கள் நீதிமானாக எங்களை மாற்றுகிறவர் நீர் தான் ஆண்டவரே. எங்களுடைய சுய நீதி அல்ல, எங்களை ஆண்டவரே அவர்கள் நீதிமானாய் இன்னும் நீர் மாற்றி ஆண்டவரே நீர் எங்களுக்கு பாதுகாப்பை தரபடியாக நாங்கள் செபிக்கிறோம். நாங்கள் வாசித்த வசனங்களின்படி ஆண்டவரே நீர் எங்களை நடத்தும்படியாக, தியானித்த வேத பகுதியின்படி நீர் எங்களை நடத்தும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். சபை ஜனங்களை ஆசீர்வதிங்க. நீ பார்த்து கொண்டிருக்கிற கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் ஆண்டவரை நீங்க ஆசீர்வதிங்க. நீர் கேடகமாய் இருப்பீராக, பலத்த துருகமாய் இருப்பீராக, அரணான கோட்டையாக நீர் இருப்பீராக. நாம தொடர்ந்து மகிமைப்படட்டும். ஆராதனை தொடர்ந்து ஆசீர்வதிப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபத்தை கேளு நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமையோட பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் நம் அனைவரோடும் மீண்டும் மீண்டும் சதா காலங்களிலும் ஆண்டுடைய வருகை மட்டும் நம்மோடு கூட இருப்பதாக. ஆமென். God bless you. அனைவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார்.